ஒரு டே விலாக் பார்த்துடலாமா? இந்த நாள் வந்து காலையில் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இருக்கேன். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுவேனான்னு தெரியல. அதை மனசில் வச்சு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டேன். எழுந்து அப்புறம் எப்பயும் போல் என்னோடய வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எவ்வளோ சீக்கிரம் எழுந்தாலும் வீட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. வேலைக்கு போகிறப்ப கூட இவ்வளோ தூரம் தெரியாது. இதோ கடகடன்னு முடிச்சு வச்சோமா கிளம்பணுமான்னு இருப்போம். ஆனால் வீட்டில் இருக்கிறப்ப நல்லாவே தெரியுது. எனி டைம் வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் பத்தாமல் நம்ம ஒர்க் பண்ணிட்டும் இருக்கோம்ல, அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, ஒர்க் போலையா வீட்டில் தான் இருக்கீங்களான்ட்டு. இப்போ நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வீட்டில் இருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஷிஃப்ட் டைம் வந்து 1:30 to 10:30. 1:30க்கு நான் லாகின் பண்ணுவேன். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். அதுதான் இப்போதைக்கு கரண்ட் ரொட்டீன். இந்த 10:30ன்றது தூங்குறதுக்கு 11 o'clock 11:30 ஆகுது. இன்னும் அந்த டைமிங் வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்கேன். முன்னை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. முன்னாடிலாம் லேட்டாக தூங்குறதுனால டே ஃபுல்லாக ஒரு மாதிரி லேசினஸாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் நான் அந்த டைம் கல்ச்சருக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டு இருக்கேன். சீக்கிரம் செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். முந்தின நாள் ஊருக்கு போயிட்டு வரும்போது பைத்தங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய பேர் தட்டக்காய் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை வந்து வேவிச்சு கொடுத்துடலாம், பசங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லுப்பு போட்டு குண்டானில் வச்சுட்டு அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது. அப்புறம் இன்றைக்கி பசங்களுக்கு சப்பாத்தியும் முட்டையும் வச்சு ஒரு லஞ்ச் கொடுத்துருந்தேன். அதை எப்படி செஞ்சேன்றதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சோண்டு ஜீரகம் இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி அதையுமே போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பொதுவாக எங்கள் வீட்டு பசங்க வந்து இந்த சப்பாத்தின்றதே கிட்டக்க வரக்கூடாது. பூரி கூட கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. சப்பாத்தி சுத்தமாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான். அப்புறம் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி அதையுமே போட்டு வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப டீப்பாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பிங்கிஷ் அந்த கலரில் இருந்தாலே போதும். இதில் வந்து நான் குடமிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், எது வேணால் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் குடமிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி குடமிளகாவும் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த க்ரன்ச்சினஸோடு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சமயத்தில் சேர்க்க வேண்டிய பொடிகள் ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, காரப்பொடி, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பொடி, இது எல்லாமே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கிண்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். பட் பசங்க வந்து முட்டை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டத்துக்கு நடுவில் புகுத்தி கொடுத்தா தான், மறைச்சி கொடுத்தா தான் அவங்களுக்கு சாப்பிட முடியுது. அதனால் நான் இதில் நிறைய முட்டை சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இது நல்லா வெந்து வந்துடும். அதாவது முட்டை புரிஜி இருக்கு இல்லையா, முட்டை பொடி மாஸ், அந்த மாதிரி நல்லா இது வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதுக்கு முந்தின நாள் நைட்டு செஞ்ச சப்பாத்தி தான். சரி அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இது எக்ஸ்ட்ராவே செஞ்சுருந்தேன் இந்த ஐட்டம் செய்கிறதுக்காகவே. இதை வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து எங்கள் பசங்க வந்து சப்பாத்தி நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆனால் நூடுல்ஸுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. பட் அவங்க அப்படி தான் சொல்லி இன்னும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், பார்க்குறதுக்கு என்னமோ அப்படியே பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். நல்லா அந்த சப்பாத்தியை நீளமாக எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த முட்டையும் அந்த சப்பாத்தியும் ஒன்றா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கிட்டோம்னா இந்த ஐட்டம் ரெடி. என் பசங்க உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியே பாதி காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அவ்வளோ பிடிக்கும். இதே நம்ம சப்பாத்தி தனியாக இந்த முட்டை பொடி மாஸ் தனியாக கொடுத்தோன்னா அவங்களுக்கு இறங்கவே இறங்காது. இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. சப்பாத்தின்ற வார்த்தையை கேட்டாலே ஓடி போயிடுவாங்க. அது என்னவோ தெரியல. பட் இந்த ஒரு ஐட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துப்பேன். இன்றைக்கி வந்து குடமிளகா மட்டும் சேர்த்துட்டேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அப்புறம் லஞ்சுக்கு அதுதான் எடுத்து வச்சுருந்தேன். எப்பயுமே லஞ்ச் வைக்கும்போது கொஞ்சமாக வைங்கன்ற வாய்ஸ் வந்து பின்னாடி இருந்து கேட்டுகிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் வைங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் இருந்ததை வந்து 2 பேருக்கு ஷேர் பண்ணி லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த பைத்தங்காய் வேக வச்சுருந்தால அதையுமே ஒரு கப்பில் போட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துட்டேன். இன்றைக்கி லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இதுதான். அவங்கள அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து மதியம் எங்களுக்கான லஞ்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் காலையில் தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சுருந்தேன். அதையுமே சாப்பிட கொடுத்துட்டு கிளப்பிட்டேன்.
பெரியவ எப்படின்னா காலையில் டக்குன்னு எழுந்துருவா, அவளோட வேலையை அவள் முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடுவா. ஆனால் நம்ம மேடம் இருக்காங்களே, லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க, சுற்றி முற்றி வேடிக்கை பார்ப்பாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு பார்ப்பாங்க, என்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சுவாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. அப்போ வந்து லாஸ்ட் மினிட்ல அதை காணா இதை காணான்னு வேற மூஞ்ச தூக்கி வச்சுப்பாங்க. இன்றைக்கும் அப்படி தான் ஒரு மாதிரி சேடாக தான் போயிருந்தாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல நடிச்சு அவங்கள தடுத்துட்டு அப்புறம் நானுமே சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷன் போயிருந்த ட்ரெஸ்லாம் இருந்தது, அது மிஷினில் போடக்கூடாதுல்ல, அதனால் மேலே மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து பவுடர் போட்டு நல்லா அலசி காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக இந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் வந்து நான் சோப்பு போட்டு நல்லா கும்மிக்கெலாம் துவைக்க மாட்டேன். பவுடர் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா காய வச்சுருவேன். வானம் ரொம்ப நல்லா கிளியராக இருந்தது. இன்றைக்கி வந்து நல்ல வெயில், அதாவது நல்லனா ரொம்ப நல்ல வெயிலாகவே இருந்துச்சு. சரி இந்த வெயிலை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போயிட்டு துணியுமே காய வச்சுட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். நல்லா சுருக்குன்னு வெயில் அடிச்சுது. அவங்களுக்கு இதெல்லாமே மேவேலெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நானுமே குளித்து ரெடி ஆகிட்டு தான் லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். கீரை பறிச்சுட்டு வந்திருந்தேன், மேலே போயிருந்தேன், அப்படியே கீரையும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அதை வந்து கீரை கடைஞ்சிட்டு முட்டையும் கருவாடும் போட்டு தொக்கு வச்சிடலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பிளான். முருங்கைக்கீரை வந்து நல்லா கொழுந்து கீரையாக இருந்தது, இப்போ மழை பெய்ஞ்சு விட்டதில்ல, அதனால் அது ஒரு பக்கம் நல்லா சட்டியிலே வேக வச்சு கடைஞ்சிட்டு இந்த பக்கம் வந்து முட்டையும் நெத்திலி கருவாடும் போட்டு தொக்கு வச்சு சூப்பரான மதிய சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. இது எல்லாமே முடிச்சுட்டு பாத்திரம் வந்து மழையாக குவிஞ்சு கிடக்கும். எனக்கு கேட்டால் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான், ஆனால் அது பண்ணி தான் ஆகணும். அதையுமே கழுவி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த நாள் வந்து இப்படி தான் முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.